மதிப்புக்குரிய தோழர் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குத்தூசி குருசாமி படிப்பகத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒருவரான மதிப்புக்குரிய தோழர் கதிரவன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற எங்களுடைய தலைவர் ஆதித்தமிழர் பேருடைய நிறுவனத்தின் மதிப்புக்குரிய ஐயா அபிமான் அவர்களே, தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, எங்களோடு இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, புரட்சியாளர் இந்திய விடுதலை வீரர் புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் தூக்கு மேடைக்கு போவதற்கு முந்தைய இரவு உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, எனக்கு படிப்பதற்கு நூல்கள் வேண்டும் என்று சொல்லி ஒரு 5-6 நூல்களுடைய பட்டியலை கொடுத்தார். இரவு முழுவதும் படித்துக் கொண்டிருந்தார். தூக்கு மேடை ஏறுவதற்கு 10 நிமிடத்துக்கு முன்பு வரை அவர் படித்துக் கொண்டிருந்தார். தென்னாட்டினுடைய ஈவர்சால் என்று அழைக்கப்படுகிற தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவரான அறிஞர் அண்ணா அவர்கள் அமெரிக்காவுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக செல்லுகின்ற பொழுது ஒரு பட்டியலை எழுதி தன்னுடைய உதவியாளர்களிடத்திலே கொடுக்கிறார். அதிலே முதலில் எழுதியிருந்தது என்னென்று சொன்னால் 20க்கும் மேற்பட்ட நூல்கள் தான் முதலில் இருந்தது. அதற்கு பிறகுதான் உடை, மூக்கு கண்ணாடி, மற்ற எல்லாமே எழுதியிருந்தது. முதலில் எழுதியிருந்தது 20க்கும் 25க்கும் மேற்பட்ட நூல்களை அவர் எழுதியிருந்தார். இந்த நூல் எல்லாம் என்னோடு வர வேண்டும் என்று அதில் எழுதியிருந்தார். மூன்றாவதாக புரட்சியாளர் அம்பேத்கர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒப்பற்ற தலைவர், உலகம் முழுவதும் இன்றைக்கு போற்றப்படுகிற பேரறிஞர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வீடு மும்பை நகரத்தில் இருக்கிறது. நானும் எங்களுடைய தலைவர் அவர்களும் அந்த வீட்டிற்கு சென்றிருந்த ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு. அந்த வீட்டினுடைய பெயர் ராஜகிரகம். கிரகம் என்றால் மலை, ராஜகிரகம். அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்த பொழுது முன்பு வரவேற்பறை இருந்தது, சிறிதாக சமையலறை இருந்தது, அவருடைய படுக்கை அறை இருந்தது, பூஜை அறை அங்கு இல்லவே இல்லை. அவருடைய அந்த மாளிகையில், அந்த மிகப்பெரிய வீட்டில் இருந்த மிகப்பெரிய அறை என்று சொன்னால் அவருடைய நூலகம் தான் மிகப்பெரிய அறையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்திருக்கு. அதுதான் அவருடைய பெரிய அறை. அது அவ்வளவு நூல்கள் அவரை சேமித்திருந்தார். ஆக தலைவர்கள் இந்த சமூக மாற்றத்திற்காக சிந்தித்து செயல்பட்டு உழைத்த தலைவர்கள் அனைவருக்குமே இந்த நூல்களுடைய பயன் அல்லது படித்து அடித்தால்தான் அடுத்த கட்ட இந்த சமூக மாற்றம் நிகழும் என்பதை நாம் இந்த செய்திகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்ம மக்களிடத்துல போக முடியாது அப்படின்னு சொன்னார். நமக்கு மக்களிடத்திலே கொண்டு மெதுவாக கூட போய் சேருவோம். ஆனால் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தினுடைய இருபக்கம். இங்கே இருக்கிற பார்ப்பனியத்தை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இருவருடைய கொள்கையை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக அது எவ்வளவு காலமானாலும் பரவாயில்லை, நாம் இதிலே சமரசமாக மாட்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய வழிகாட்டும் தலைவர்களாக இருக்கிறார்கள். கூடுதலாக கார்ல் மார்க்சும் இன்றைக்கு அந்த 3 பேர்களுடைய படங்கள் இல்லாமல் எங்களுடைய துண்டறிக்கையோ அல்லது போஸ்டர் எதுவுமே வராது. அது அவ்வளவு உறுதியாக எங்களுடைய தலைவர் அதிலே இருக்கிறார். அதிலிருந்துதான் 94க்கு பிறகுதான் மேற்கு மாவட்டம் அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டை என்று சொல்லுவார் எங்கள் தலைவர் அருந்ததியர் சமூகம். அந்த அருந்ததியர் சமூகம் இன்றைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்கிறான் என்று சொன்னால் அவர் இந்த நூல்களை வாசித்திருக்கிறார். வாசிப்பதோடு இல்லாமல் அதை முழுமையாக 100 விழுக்காடு அது முழுமையாக அதை நடந்து கொள்ளுகிறார். இன்றைக்கு பட்டியல் சமூக தலைவர்களில் ஒரு சிலர் கூட ஒரு விதமான வாக்கு வங்கிக்காக சமரசம் செய்து வருகிறார்கள். 2 நாட்கள் முன்பு வரை கூட அதெல்லாம் நடந்தது. ஆனால் எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து எந்த சடங்கு திருமணங்களிலும் இதுவரை கலந்து கொண்டதே இல்லை. சடங்கு, அதுபோல அந்த சீரு, காது குத்து, கோயில் நடக்கிற எந்த நிகழ்விலும் அவர் கலந்து கொண்டதே இல்லை. அது இயக்கத்தினுடைய எந்த முன்னணி நிர்வாகி அவருக்கு அழைத்தாலும் கூட இல்லை, நான் வரமாட்டேன் என்று சொன்னார். கடந்த வாரம் கூட ஒரு முன்னணி தோழருடைய ஒருவருடைய திருமணம், அவருடைய மகன் திருமணம், அவர் உங்களை அழைக்கிறார், ஐயா என்ன செய்யுதுன்னு சொன்னால் சடங்கு திருமணமா என்று கேட்டார். ஆமா என்று, நான் வரவே மாட்டேன், உங்களுக்கு விருப்பம்தான் நீங்கள் போய் கொள்ளுங்கள், ஏன் என்னை சமரசத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள், என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள், நான் ஒருவன் இவ்வாறு இருக்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல், இயக்கத்தில் என்ன சிக்கல் என்றுதான் என்னை கடுமையாக கடிந்து கொண்டார்.
ஆக எந்த வகையிலும் அவர் மாற்ற முடியாது, மாற்றவும் முடியாது, அவர் இன்னைக்கு வரைக்கும் மாறவும் இல்லை. அதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த புத்தகங்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னால் அமைத்திருக்கிறோம். எனக்கு வருத்தம் தான் ஒரு புத்தகத்துக்கு இங்கே கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறது. ஏன்னா ஏதாவது ஒரு பகுதியில நம்ம ஒரு நூலகமாக வைத்து விட்டால் எல்லாரும் வருவார்கள் என்று சொன்னால், ஆனாலும் கூட அவருடைய தலைவர் இல்லை குத்தூசி குருசாமி படிப்பதற்கு வழங்க வேண்டும், அது அந்த பகுதிக்கு கட்டாயமாக அது பயன் பெறும். ஒரு இடத்தில் கொண்டு போய் குவிப்பதனால் அது எந்த விதமான பலனும் இல்லை. பல இடங்களுக்கு தான் அவர் முதலில் தேர்வு செய்து குத்தூசி குருசாமி படிக்க வேண்டாம். கதிரவனுக்கு நீங்க சொன்னீங்களா என்றுதான் நான் கேட்டேன். ஆக அந்த அடிப்படையில இந்த 3000 புத்தகங்கள் என்பது நிச்சயமாக இந்த சமூக மாற்றத்திற்கு உரம் சேர்க்கிறது. அதுதான் உண்மை தோழர்களே. நிச்சயமாக ஒரு சமூக மாற்றத்துக்கு பணி செய்யக்கூடிய நமக்கு நிச்சயமாக இது பலன் சேர்க்கும். RSS உள்ளிட்ட அவர்களுடைய அந்த கொடுமைக்கு எதிராக நாம் தொடர்ந்து போராடுவதற்கு இந்த நூல்கள் நமக்கு வலுவாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, தொடர்ந்து இது போன்ற பணிகளை செய்து வருகின்ற மருத்துவக்குரிய வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், தோழர் கதிரவன், தோழர் ராஜன், தோழர் ராஜ்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற ஆதித்தமிழர் பேரணியின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.